ஹாய் காய்ஸ்! நான் தான் உங்க பவி பேசுறேன். வெல்கம் டூ அவர் பவியின் பக்கங்கள் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நாங்களும் இங்க எல்லாருமே நல்லா இருக்கோம். ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற குழம்பு வகை என்ன அப்டின்னா, வீடே மணக்க சாம்பார் தான் பார்க்க போறோம். ஸோ அப்ப வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கேன். நான் வந்து 3 பேருக்கு பண்றேன். அதுக்கேத்த மாரி தான் நான் பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு, உங்க கைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் கழுவி நம்ம காய்கறி எல்லாமே வெட்டி வதக்குற வரைக்கும் அது வந்து தண்ணீல ஊறட்டும். அதுக்கப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயம், அப்புறம் 2 தக்காளிய குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்ககிட்ட நல்ல பழுத்த தக்காளி இருந்துச்சு அப்படின்னா, 1 தக்காளி எடுத்துக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் இருந்தா 1 கைப்பிடி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ, ஸோ அந்த காய்கறி எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கோங்க. நான் இன்னைக்கு பயன்படுத்துற காய்கறிலாம் என்ன அப்படின்னா, முருங்கக்கா, அப்புறம் பீன்ஸ், அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் கேரட். இந்த 4 காய்கறி தான் நான் இன்னைக்கு பயன்படுத்த போறேன். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு மீடியம் ஷேப்பான அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப குட்டியா கட் பண்ண வேணாம். உங்ககிட்ட வந்து கத்திரிக்காய், மாங்காய் அதெல்லாம் போட்டீங்கன்னா கூட சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஸோ வாங்க சாம்பார் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம குக்கர்ல எடுத்து தான் பண்ண போறோம். ஸோ குக்கர்ல எடுத்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு, அதில வந்து 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அது வதங்கினதுக்கு அப்புறம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல பல்லாரி வெங்காயம். ஸோ அந்த பல்லாரி வெங்காயத்தையும் அதில ஆட் பண்ணிக்கோங்க. அதில பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா உப்பு போட்டு பல்லாரி வெங்காயத்த வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா தக்காளி. ஸோ அந்த தக்காளியும் அதுக்குள்ள போட்டு தக்காளி நல்லா மசியணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, தக்காளியும் நம்ம போட்டிருக்கிற அந்த வெங்காயம் நல்லா ஜெல் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, சாரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த காய்கறி எல்லாத்தையுமே உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா வந்து உப்பு ஆட் பண்ணிட்டு, அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்டின்னா, அந்த காய்கறி வந்து நல்லா வந்து அந்த எண்ணெயில வந்து நம்ம வெங்காயம், தக்காளியோட சேர்ந்து நல்லா வதங்கணும். ஒரு 2 டூ 3 மினிட்ஸ் வந்து அது நல்லா வதங்கட்டும். அப்பதான் வந்து அந்த அதுல இருக்கிற காய்கறில உள்ள தண்ணி எல்லாம் என்ன பண்ணும் அப்டின்னா, அந்த கொஞ்சம் வெளிய போயிட்டு அது ஒரு டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்கிற பருப்பையும் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு வந்து இதில செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊத்திருக்கேன். உங்ககிட்ட கிளாஸ் இருக்கு அப்டின்னா, 1 1/2 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. உங்களுக்கு எப்படி அளவு அப்டின்னா, நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, காய்கறி, பருப்பு எல்லாத்துலருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மேல வரைக்கும் தண்ணி இருக்கணும். அப்பதான் கரெக்ட்டான உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில இருந்துச்சுன்னா, ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்தா போதும். ஸோ பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா வந்து கொழஞ்சு வந்து கிடைக்கும். ஸோ பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கும். காய்கறியும் நல்லா வந்து வெந்திருக்கும். நீங்க வந்து என்ன சொல்றது, ரொம்ப குழையாம மீடியமான அளவுக்கு இருக்கும். இப்ப தாளிப்பு குடுக்கப்புறம் இப்போ ஒரு பாத்திரத்துல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. உங்ககிட்ட நெய் இருந்தா கூட அதையும் ஆட் பண்ணா டேஸ்ட் நல்லாருக்கும். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு, ஒரு வத்தல வந்து கிள்ளி போட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா வந்து வெடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் போட்டு, அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஸோ நல்லா வதங்குனதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு வச்சிருக்கோம்ல, ஸோ பருப்பு, காய்கறி ஸோ அதையும் வந்து உள்ள ஊத்திட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உரப்பு தேவை அப்டின்னா, எக்ஸ்ட்ரா வந்து வத்தப்பொடி கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து சாம்பார் பொடியில இருக்கிற உரப்பே வந்து போதுமான அளவா இருக்கும். ஸோ 2 கொதி வந்து நல்லா வரணும். அந்த மசாலாவோட வாசனைகள் வந்து போகணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா 2லேருந்து 3 கொதி வந்தா போதும். ரொம்ப நல்லாருக்கும். பார்த்தீங்களா? காய்கறி எதுவுமே உடையாம, ரொம்பயும் கட்டியா இல்லாம எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, ஃபைனலா என்னது கருவேப்பில, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் வந்து பிச்சு போட்டு மூடி வச்சுட்டு, அப்புறம் ஒரு 5 டூ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து நல்லா சர்வ் பண்ணீங்க அப்டின்னா, நல்லா சூடான சாதத்தோட சைட்ல ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா, டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். எப்டி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.